இப்போ வந்து திருக்குறள் சொல்லுங்க. வரும்போது 2 பேரும் ஒண்ணா தான் பார்த்தேன். அப்ப யோசிச்சு அண்ணா வந்து மாஸ்க் போட்டுட்டே இருந்தாரு. யாரா இருக்கும் இந்த அக்கா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு, பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. கொரோனா டைம்ல பாத்தீங்களா? மாஸ்க் போட்டுட்டாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. டான்ஸ் அதெல்லாம் ஆடுவாரா தெரியாது. ஒருவேளை இந்த அக்கா ஏஜென்ட்டா இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஏஜென்ட்டா அப்படி நினைச்சேன். அப்புறம் செகண்ட் 2 நாள் வராரு. என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வராரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இல்ல அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே ஏஜென்ட்ல. அப்ப நான் போய் கேட்டேன் யாரா காரணம். ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டு அவங்க போய் சொல்லிருக்கலாம். இல்ல வந்து தெரிஞ்சவர் அப்பலாம் போய் சொல்லிட்டு அந்த அக்கா ஓபனா அந்த அக்கா ஓபனா சொன்னாங்க. இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் தான். பாய் ஃப்ரெண்ட்னா இல்ல ஃபியான்சே. யார்கிட்ட பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப எனக்கு ஃபியான்சே தான். 2 வருஷம் 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷமா ஃபியான்சே தான். ஏன்னா உங்க வீட்ல வந்து 1 வருஷமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எதுக்கு மைக் கொடுத்துட்டு பேசவே விட மாட்டீங்க? ஒரு ஃப்ளோ எனக்கு பிரேக் ஆன வராது ப்ரோ. உண்மையை சொல்லுங்க. சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா. அப்போ சோ வந்து நான் 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டாலுமே சொல்லுவாங்க இப்படி ஆயிடுச்சு. ஆனா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஸ்வீட்டா அவங்க யாருக்கிட்டையும் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சார் ரொம்ப ஹாப்பி 2 பேரும் கடைசி வரைக்கும் இங்க ஹாப்பியா இருக்கு. ஆனா எனக்கு அப்பவும் தெரியும் சண்டை போடவும் தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ஷுவரா தெரியும். அவ்வளவுதான். தேங்க்யூ. அன்றே கணித்தார். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை. ஐயோ 1/2 மணி நேரம் சிரிப்பாளே. ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே என்ன வந்து ஒரு கிட் மாதிரியே எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. ஆமா, ஆனா என்ன வந்து திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க அக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அந்த சாப்பாடு நான் சாப்பிடலன்னு கோச்சுக்குவாங்க. அதுக்கு வந்து மனோஜ் அண்ணாவும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு. நீங்க சமைப்பீங்களா? சூப்பரா இவங்க டெஸ்ட் சூப்பரா பண்ணுவாங்க. மேகி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே இவங்க 2 பேர் மாதிரி பெட்டர் ப்ரிப்பேர்டா இந்த ஜர்னிக்கு வந்து நான் யாரையுமே பார்த்தது இல்ல. சோ ஹாப்பி மேரேஜ். நான் திட்டலாம் மாட்டேன். பட் ஆனா அடிச்சிடுவேன் டைரக்டா. இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி என்னன்னா அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு ஆக்சுவலி பிரீத்தி நானும் ஒரே ஏஜ். பட் ஆனா வந்து அவன் என்ன இப்ப வரைக்கும் அக்கான்னு தான் கூப்பிடுவா. அது வந்து அவளா கூப்பிட வச்ச நீ. இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான்லாம் கூப்பிட வைக்கல. அது அவளுக்கே வந்துட்டு நான் அவளை தங்கச்சி மாதிரி பார்த்தா அவன் அக்கா மாதிரி பார்த்தா. லிட்டரலி ஒரு 6 to 7 months அப்புறம் தான் தெரியும். நாங்க ஒரு செமஸ்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு நான் சொல்றேன் செமஸ்டர் வேறு இருக்கு. எனக்கும் தான் செமஸ்டர் இருக்கு. என்ன செகண்ட் செமஸ்டர் தானே, அதான் செகண்ட் இயர் தானே, அமைதியா இருக்கேன். 3rd இயர் ஃபைனல் இயர் முடிச்சே ஆகணும். ஃபைனல் இயரா? நானும் தான் ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்றா. பக்கத்து காலேஜ்னு எனக்கு அப்பதான் தெரியுது. இங்க இருக்கிற ஜிஆர்டி படிக்கிற நீ அப்படின்னு. பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் வந்து என்னன்னா நான் அவளை தங்கச்சி மாதிரி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் பாண்டு வாடி போடிலாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ இன்னொன்று என்னன்னா என் தங்கச்சி அச்சு ஆறு எப்படியோ அதே மாதிரிதான் இவளுக்கு 2 பேரும் நான் எப்பவுமே சொல்லுவேன்.